பொன்முடி தன்னுடைய மனைவியோடு தற்போது உயர்நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருக்கின்றார். அவர் கொடி வைக்காத காரிலே வந்திருக்கின்றார். நேற்றைய தினம் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. இந்த தீர்ப்பு என்பது தமிழக அரசியலில் ஒரு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. காரணம், ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர், முக்கிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய அமைச்சருக்கு அந்த தண்டனை என்ற விவரங்கள் பெரும் பரபரப்பையும் பேசுபொருளையும் உருவாக்கி இருக்கின்றது. பொன்முடி அவர்களுடைய வழக்கினுடைய அந்த தீர்ப்பு முழுமையாக இன்றைய தினம் வாசிக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே நேற்றைய தினம் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தீர்ப்பினுடைய முழு விவரங்கள் இன்றைய தினம் வாசிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாக அவர்கள் இருவரும் கோர்ட்டிலே நேரில் வந்து ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.